அதிக ட்ரோன்களை கொண்ட நாடு எது தெரியுமா? அதாவது ட்ரோன் கேமரா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு பெரிய ஃபெஸ்டிவல்லாம் இருக்கும். அந்த ஃபெஸ்டிவலில் ரொம்பவும் கூட்டமாக இருக்கும். அதுக்கெல்லாம் வீடியோ கவரேஜ் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த ட்ரோன் கேமரா வச்சு வீடியோ எடுத்து கொடுத்துருவாங்க ஈஸியாகவே. அப்புறம் அந்த கல்யாணங்கள்லாம் கூட சில கல்யாணங்களில் ட்ரோன் கேமரா யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த ட்ரோன் கேமராவை அதிகப்படியாக யூஸ் பண்ணுற நாடு எது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தரவை வந்து யார் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பவர் அட்லஸ் அப்புறம் தி ட்ரோன் டேட்டா புக் தரவுகளின் அடிப்படையில் இராணுவ பயன்பாட்டிற்கான ட்ரோன்களை அதிகம் கொண்டுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. எத்தனை ட்ரோன்களை கொண்டு இருக்குது அப்படின்னா பாருங்கள், 13,000 ட்ரோன்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு இருக்குது அமெரிக்கா. அடுத்த இடத்துல இரண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துருக்கி இருக்குது. 1421 ட்ரோன் கேமரா வந்து கொண்டு இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல மூன்றாவது இடத்துல போலாந்து 1209 கேமராக்களை கொண்டு இருக்குது. அடுத்தது நான்காவது ரஷ்யா 1050 ட்ரோன் கேமராக்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு இருக்குது. சரி, இப்போது நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 6வது இடத்துல இருக்குது. சரி, எத்தனை ட்ரோன் கேமரா வந்து கொண்டு இருக்குது அப்படின்னா 625 ட்ரோன் கேமராவை கொண்டு இருக்குது. சரி, இந்த லிஸ்ட்டில் கடைசி இடத்துல எது இருக்குது அப்படின்னா பின்லாந்து இருக்குது. எத்தனை ட்ரோன் கேமராக்களை கொண்டு இருக்குது அப்படின்னா 412 ட்ரோன் கேமராக்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு இருக்குது. ஸோ இது எதுக்காக வந்து இதை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னா இராணுவ பயன்பாட்டிற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இராணுவ பயன்பாட்டுக்கு அந்த எல்லை பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த எல்லை பகுதியில் யாராவது ஊடுருவாங்களா, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு மனுஷங்க எந்நேரம் நின்று பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த ட்ரோன் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி அங்கே பறக்க விட்டுருவாங்க. யாராவது ஒருத்தர் மானிட்டரில் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு. இந்த அடிப்படையில் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இராணுவ பயன்பாட்டிற்கு மொத்தம் 13,000 ட்ரோன் கேமராக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துது. முதல் இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துருக்கி இருக்குது. 1421. அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் கம்பேர் பண்ணுங்கள். முதல் இடத்துல அமெரிக்கா இருக்குது. 13,000 ட்ரோன் கேமராக்களை வந்து கொண்டு இருக்குது இராணுவ பயன்பாட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது இரண்டாவது இடத்துல துருக்கி இருக்குது. 1421 கேமரா. நீங்கள் நினச்சி பாருங்கள், 13,000க்கு 1421க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது. அமெரிக்கா இராணுவ பயன்பாட்டு இருக்குது அத்தனை கேமராக்களை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது இரண்டாம் இடத்துல துருக்கி 1421, மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போலாந்து 1209, நான்காம் இடத்துல ரஷ்யா 1050, அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல தான் இந்தியா இருக்குது 625. அப்புறம் கடைசி இடத்துல இந்த லிஸ்ட்டில் கடைசி இடத்துல இருக்குது அப்படின்னா பின்லாந்து இருக்குது. 412 ட்ரோன் கேமராக்களை வந்து இராணுவ பயன்பாட்டிற்கு பயன்படுத்துகிறாங்க.